தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக போட்டியிடும் தவேக 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. கட்சியின் தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் விஜய். வியாசர்பாடியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்த அவர் ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சியில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். 4வது முறையாக கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். செம்பியம் பேப்பர் மில்ஸ் சாலையில் அமைந்துள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனுவை அளித்தார். கொளத்தூர் மக்கள் தன்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள் என்று தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலினும் தவேக தலைவர் விஜயும் சென்னையில் ஒரே நேரத்தில் பரப்புரை மேற்கொண்டனர். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோன்று தவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பிறகு இரண்டு தலைவர்களும் ஒரே நேரத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினர். திறந்த ஜீப்பில் பயணித்தவாறு கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். வேனில் அமர்ந்தவாறு பெரம்பூர் தொகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்தார். பல்வேறு சாலைகள் வழியாக சென்று இருவரும் மக்களை சந்தித்து வாக்கு திரட்டினர். தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று பிரச்சாரத்தில் தவேக தலைவர் விஜய் கேட்டுக்கொண்டார். பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் தாய் வீட்டில் இருந்து பரப்புரை செய்வதாக தெரிவித்தார். மூதாட்டிகளுக்கு கூட இங்கு பாதுகாப்பு இல்லை. தீய சக்தி திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் தமிழகத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்றும் கூறினார். மேலும் குடும்பத்துடன் சேர்ந்து கொள்ளையடிக்கும் திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். ஸ்மார்ட்டாக திமுகவை தோற்கடிப்பும். இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்றும் அதற்கு ஏற்ப மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் தவேக தலைவர் விஜய் கேட்டுக்கொண்டார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தனது அம்மா மற்றும் மனைவியுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்து மனைவி கயல்விழியை மாற்று வேட்பாளராக அறிவித்துள்ளார் சீமான். மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் 152 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. மேற்கு வங்க மாநிலத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதன்படி முதற்கட்ட தேர்தலுக்கான மனு தாக்கல் தொடங்கியது. 3 முறை முதல்வராக இருக்கும் மம்தா பானர்ஜி 4வது முறையும் ஆட்சியை தக்க வைக்க முனைப்பு காட்டி வருகிறார். இம்முறை எப்படியாவது மம்தாவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கும் வியூகத்துடன் பாஜகவும் தீவிரமாக தேர்தல் பணியாற்றி வருகிறது. பரப்புரை மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 3ஆம் தேதி தமிழகம் வருகிறார். புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொள்வதற்காக ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை வரும் பிரதமர் அதன் பின்பு சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரிக்கு செல்கிறார். அதன்படி ஏப்ரல் 4ஆம் தேதி தேர்தல் பரப்புரை குறித்து பாஜக நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்த இருக்கிறார். எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்துள்ள நிதிஷ்குமார் எம்பியாக பொறுப்பேற்கிறார். ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சட்ட மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். தேசிய அரசியலுக்கு திரும்பும் வகையில் கடந்த 16ஆம் தேதி ராஜ்யசபா எம்பியாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். 10 முறை முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் ஒரு முறை கூட எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது கிடையாது. அவர் தேசிய அரசியலுக்கு திரும்புவதால் அவரது மகன் துணை முதல்வராகவும் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராகவும் பொறுப்பேற்க வாய்ப்பு உள்ளது. 60 ஆண்டுகளாக மக்களை கையேந்த வைத்ததுதான் திராவிட ஆட்சியின் சாதனை என சீமான் விமர்சித்து உள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்ற பல நூறு கோடி தேவை என்றும்
எனக்கு குடிமகன்களின் வாக்கு தேவையில்லை, குடிமக்களின் வாக்குதான் தேவை என்று தெரிவித்தார். ஈரானின் கார்க் தீவை அமெரிக்கா கைப்பற்றும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் முனையமாக கார்க் தீவு உள்ளது. இதை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்ற முனைப்புடன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்ளன. ஏற்கனவே அமெரிக்க வீரர்கள் தரைவழி தாக்குதலுக்காக அனுப்பப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்கொள்ள ஈரான் ராணுவம் ஆயத்தமாகியுள்ளது. இந்த நிலையில் கார்க் தீவை அமெரிக்கா கைப்பற்றும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதற்கு சிறிது காலம் பிடிக்கும் என்றும் அவர் சூசகமாக குறிப்பிட்டு உள்ளார். இதன் மூலம் ஈரான் போர் இப்போதைக்கு முடிவுக்கு வராது என்றே தெரிகிறது. வடகொரியா சீனா இடையே 6 ஆண்டுகளுக்கு பின் விமான சேவையானது தொடங்கப்பட்டது. சீனாவின் தேசிய விமான நிறுவனமான ஏர் சைனா பீஜிங்கிற்கும் வடகொரியாவின் தலைநகரமான பியாங்யாங்கிற்கும் இடையே விமான சேவையானது தொடங்கப்பட்டது. 2020 கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு கொரியாவிற்கான விமானங்களும் பயணிகள் ரயில்களும் நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் பன்னீர்செல்வம் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்துள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் தமிழக முதல்வர் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் கடந்த மாதம் திமுகவில் இணைந்து தொகுதி வாரியாக திமுகவிற்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மேலும் போடி தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓபிஎஸ் திருமலை திருப்பதியில் சாமி தரிசனம் செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் அதிக அளவில் பெண்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்த விஜய் வேறு கட்சியில் இருந்து வந்த 106 பேருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். விஜய் பெயரில் 17 பேர் போட்டியிடுகிறார்கள். பெண்கள் 23 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 117 தொகுதிகளில் பெண்களுக்கு வாய்ப்பளித்து உள்ளது. திமுக 18 தொகுதிகளிலும் அதிமுக 20 தொகுதிகளிலும் போட்டியிட பெண் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் 63 திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பங்குனி மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவில் கபாலீஸ்வரர் மற்றும் கற்பக அம்பாள் அருள 63 நாயன்மார்களின் சிலைகளும் 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக வரும் நிகழ்வை ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபட்டனர். துரந்தர் படத்தின் 80% வருவாயை பாகிஸ்தானின் லியாரி பகுதியின் வளர்ச்சி திட்டங்களுக்கு தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகிஸ்தானின் லியாரி பகுதியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட துரந்தர் திரைப்படம் ரூபாய் 1000 கோடி வருவாயை ஈட்டியுள்ளதால் இதில் 80% வருவாயை லியாரி பகுதியின் வளர்ச்சி திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.